பிரித்தானியாவின் லண்டன் ஹரோவில் உள்ள வீடுகள் மற்றும் வாகனங்கள் மீது சிவப்பு மற்றும் கருப்பு வண்ணம் பூசி சேதப்படுத்தப்பட்டுள்ளன. லண்டன் உட்பட பிரித்தானியாவின் பல பகுதிகளில் பதிவாகி வரும் விசித்திரமான வேண்டலைஸ்ட் தாக்குதல்களின் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளையில் ஹரோவில் உள்ள ஹெட்ஸ்போன் வீதியில் அமைந்துள்ள கட்டடங்கள் மற்றும் வாகனங்கள் மீது கருப்பு வண்ணம் வீசப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் போது கட்டடங்களின் சுவர்களில் புரோத்தல் என்ற வார்த்தையுடன் சில தொலைபேசி எண்களும் எழுதப்பட்டுள்ளன. எனினும் எழுதப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கும் பாதிக்கப்பட்ட சொத்துக்களுக்கும் இடையே எந்தவித தொடர்பும் இருப்பதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. இதுகுறித்து லண்டன் மெட் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹாரோ பகுதியில் இந்த கோடை காலத்தில் இவ்வாறான சம்பவம் நடப்பது இது முதல் முறையல்ல. கடந்த ஜூன் மாதம் ஈஸ்ட்மேன் வில்லேஜ் பகுதியிலும் இதேபோன்று சிவப்பு வண்ணம் பூசி சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டன. லண்டனின் பிற பகுதிகளான வால்தம்ஸ்டோ, ஆக்டன், ஈலிங், கில்பர்ன் மற்றும் ரீடிங், பிராட்ஃபோர்ட் போன்ற நகரங்களிலும் கடந்த சில வருடங்களாக இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளன. சில இடங்களில் வீடுகளின் கதவுகள் வழியாக தவறான குற்றச்சாட்டுகள் அடங்கிய கடிதங்களும் போடப்பட்டுள்ளன. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்கள், பயமுறுத்தல் அல்லது கடன் வசூல் போன்ற காரணங்களுக்காக இவை செய்யப்படலாம் என பல தகவல்கள் உலா வந்தாலும் போலீசார் இதுவரை இதற்கான உண்மையான காரணத்தை கண்டறியவில்லை. ஹெட்ஸ்டோன் வீதியில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக ஏதேனும் தகவல்கள், சிசிடிவி அல்லது டேஷ்கேம் காட்சிகள் வைத்திருப்பவர்கள் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.